வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கு. வணக்கம் வாக்காளர் பெருமக்களே. ஏன்னா ரொம்ப கருத்தா பிலாசபிக்கலா இருக்கான்னு பாக்குறீங்களா? இந்த வீடியோ முடியும் போது நீங்களும் ஒரு ஞானி ரேஞ்சுக்கு கண்டிப்பா போயிருவீங்க. அது ஏன் அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறந்துடாம லைக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க மனதையே மாற்றி உங்க மைண்ட் செட்டையே உழுக்கக்கூடிய அளவுக்கு நான் நிறைய லைஃப் கோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாக்குற மாதிரி பூமர்த்தனமான அட்வைஸா இருக்காது. ஒரு கோட்டும் உங்களை டீப்பா சிந்திக்க வைக்கும். அந்த மாதிரி நான் நிறைய கோட் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னொன்னா எடுத்து அதை பத்தி என்னோட மைண்ட்ல என்ன தோணுது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இல்ல அதாவது அப்பெல்லாம் கிடையாதுப்பா, அது இந்த ஆங்கிள் இருந்து இப்படி பார்க்கணும்பா அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா சொல்லுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கோட். டெல் மீ ஒய் a monk can never be a monk in his own house. அடடா, இது நம்ம நிறைய விஷயத்துல எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் வெளி உலகத்துக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பானுங்க, ஆனா அவங்களோட சொந்த லைஃப்ல அதை ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஸ்கூல் டீச்சர் ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை டிசிப்ளினை பத்தி அவ்வளோ கிளாஸ் எடுத்துட்டு 7 மணிக்கு மேல ஒயின் ஷாப்புக்கு போயிடுவாரு. அந்த மாதிரி ஆஃபீஸ்லயும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த கருத்து நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னா, எல்லாரோட அட்வைஸையும் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம யார் அட்வைஸ் பண்ணாலும் பொறுமையா கேட்டுட்டு அதை பகுத்து ஆராய்ஞ்சு எதை எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா எல்லா மாங்க்குமே அவங்களோட சொந்த வீட்டுல ஒரு மாங்கா இருக்க முடியாதா ராஜா. அடுத்த கோட். I was 21 when I was 17. That's why everything is so boring now. இது ரொம்ப ஒரு டீப்பான ஒரு கோட். இதை ரெண்டு எக்ஸ்டென்ட்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ட் என்ன அப்படின்னா, ஒரு பணக்கார வீட்டு பையன், அவனுக்கு நினைச்சது எல்லாமே கிடைச்சிருது, அவனுக்கு தேவைக்கு அதிகமாவே கிடைச்சிருது. ஸோ எதுக்கான ஒரு வேல்யூமே கிடைக்காது. ஸோ அவன் ஒரு 20 வயசுலயே உலகத்துல இருக்கிற எல்லா லக்ஸரியையும் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அதுக்கப்புறம் ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்ல அவனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எதுவும் ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணணும், முதல் பைக்கு, முதல் வீடு, அந்த மாதிரி எந்த ஒரு சந்தோஷமும் அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில இருக்கிற ஒரு பையன் 15 வயசுலயே குடும்ப பாரத்தை சுமக்கிறான். இல்லை அப்படின்னா ஒரு 15-16 வயசுலயே அவனுக்கு ஒரு எந்த வித ஆசா பாசமும் கிடைக்காம இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவனால அவன் ஒரு 60 வயசுல பட வேண்டிய கஷ்டத்தை 20 வயசுலயே பட்டுட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஒரு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, அப்படியே தான் இருப்பான். ஒரு காம் ஸ்டேஜுக்கு போயிடுவான். அப்படின்றதுதான் இது ஒரு ரொம்ப இதை பத்தி பேச போனா இந்த கோட்டை பத்தி மட்டுமே ஒரு வீடியோவாவே பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுல. ஸோ அவ்வளோ நேரம் நம்மளுக்கு இல்லாத இப்பவே நிறைய பேர் வீடியோ விட்டு வெளியே போயிருந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கோட். When you shoot an arrow of truth, dip it in honey. இது உங்களுக்கு டைரக்டாவே என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். என்னைய மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னால எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, பழகினவனா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் தோணுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் பட்டுன்னு சொல்லிடுவேன். அதனால எனக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. லேட்டரா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சொன்னோம் அப்படின்னா அதோட ஒரு விருலன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பாதிப்புகள் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் இப்ப என்ன தெரியுமா? அந்த ஸ்மைலி எமோஜி, கண்ணில் கண்ணீர் வர்ற மாதிரி ஒரு ஸ்மைலி எமோஜி இருக்கும்ல, அதுதான். நம்ம மெசேஜ் டைப் பண்ணும்போது ஒருத்தரை கெட்ட வார்த்தையில டைப் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே திருப்பி நம்மளை திட்டுவோம். அதே கெட்ட வார்த்தையில டைப் பண்ணிட்டு ஒரு சாகா எமோஜி போட்டு அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஃபன் கண்டென்ட்டா மாறிடும். இது ஒரு நல்ல கோட், லைஃபுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. அடுத்து போக போக கோட்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப டீப்பரா போயிட்டே இருக்கும் பாருங்களேன். The day you teach the child the name of the bird, the child will never see the bird again. என்னன்னு யாருக்காவது தெரியுதா? ஸோ இது என்னன்னா, ஒரு குழந்தை ஒரு பறவையை டெய்லி அவங்க வீட்டுல உட்கார்றத பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பறவைக்கு அதுவே இமேஜினரியா ஒரு பேர் வச்சு, அதுக்கு இந்தந்த கேரக்டர்லாம் இருக்கும், அது இப்படி வாழும், அது இப்படியெல்லாம் கூடமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்ட்ல ஒரு மிகப்பெரிய இமேஜினரி வேர்ல்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அது வெறும் காக்காடா அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள்ல இருந்து அந்த குழந்தையோட கண்ணுக்கு அது வெறும் காக்காவை தான் தெரியும். அவனோட இமேஜினரி வேர்ல்டு அப்ரப்டா அப்படியே கட் ஆயிரும். ஸோ இதே தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட தாட்டை அடுத்தவங்களுக்குள்ள போய் மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. அது ஃபேமிலியா இருக்கலாம், இல்லை ஆஃபீஸா இருக்கலாம். ஆஃபீஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கும். உங்களோட ஸ்டைலை போய் இன்னொருத்தன் மேலே
திணிக்கக்கூடாது. அடுத்தவனோட இமேஜினரி வேர்ல்டை வந்து நீங்கள் என்றைக்குமே உடைக்கக்கூடாது. ப்ளஸ் உங்களோட தாட்டை வந்து அடுத்தவங்களுக்குள்ள மேனிப்புலேட் பண்ணி அதை வந்து ஒரு அவுட்கம் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொருத்தவங்களோட ஒரு இமேஜினை நீங்க வந்து உடைக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்ஸ்டட் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா, அந்த குழந்தைகிட்ட போய் உட்காந்து நீ என்னெல்லாம் இமேஜின் பண்ணியிருக்க அப்படின்றத பேசினா உங்களுக்கு அவ்வளோ ஒரு விஷயம் கிடைக்கும். அதே தான் ரியல் லைஃப்லையும் சொல்றேன். உங்களோட விஷயத்த நீங்க இன்னொருத்தவங்களுக்குள்ள போய் மேனிப்புலேட் பண்றதுக்கு முன்னாடி நீ என்னப்பா ராஜா யோசிச்சிருக்க, அது எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கைக்கே. அப்படின்றதான் இந்த கோட். பாத்தீங்களா, 4 வரியில 4 நிமிஷம் பேசுறதுக்கான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், politicians and diapers must be changed often and for the same reason. இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். Politicians and diaper must be changed often for the same reason. Shit. We have 2 lives and the second life begins when we realize we have only one. ஐயோ கொண்டுட்டாண்டா. நம்மளுக்கு 2 லைஃப் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நம்மளுக்கு 2 லைஃப் இருக்கு. செகண்ட் லைஃப்பை எப்போ வாழ ஆரம்பிப்போம் தெரியுமா? நம்மளுக்கு ஒரு லைஃப் தான் இருக்கு அப்படின்னு உணர்ற டைம்ல தான். ஸோ எவன் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இறங்கி செய்யுங்க. அதாவது இந்த வயசுல இதை செய்யணும், இந்த வயசுல இப்படி இருக்கணும், இவனா அப்படிதான் இருக்கணும், பையனா அப்படி இருக்கணும், பொண்ணுதான் அப்படி இருக்கணும், இந்த வேலையை தான் செய்யணும், அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் லைஃப். அடுத்தவனை காயப்படுத்தாம நீங்க என்னன்னாலும் செய்யலாம். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களோட செகண்ட் லைஃப்பை வாழ ஸ்டார்ட் பண்ணுங்கடா மனித பதர்களா. You are right in your story, I am right in mine, but if both stories are merged, will there be one villain or two? இதுதான் வந்து உலகளாவிய பிரச்சனை. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல, என்னோட கதையில நான் தான் கரெக்ட், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தான் கரெக்ட். இப்போ இந்த 2 ஸ்டோரியை மர்ஜ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஒரு வில்லன் இருப்பாங்களா, 2 வில்லன் இருப்பாங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கதையில வந்து ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தா வில்லன் ஒருத்தர் இருக்கணும். இப்போ என்னோட கதையில நான் தான் ஹீரோ, அப்போ ஆப்வியஸ்லி நீங்க தான் வில்லன். உங்களோட கதையில நீங்க தான் ஹீரோ, அப்போ ஆப்வியஸ்லி நான் தான் வில்லன். இப்போ நம்ம 2 பேர் ஸ்டோரியையும் மர்ஜ் பண்ணி ஒரே ஸ்டோரியா எழுதணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு வில்லன் இருப்பாங்களா, 2 வில்லன் இருப்பாங்களா? யோசிங்க யோசிங்க. ஆக்சுவலா ஒரு வில்லன் தான் இருப்பாங்க. அந்த ஒரு வில்லன் யார் தெரியுமா? ஈகோ. அந்த வில்லனை மட்டும் நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பல விஷயங்கள் வந்து சேரும், நம்மளுக்கு பல ரிலேஷன்ஷிப் விட்டு போகாம இருக்கும். அடுத்ததா உங்களை எல்லாரோட மூளைக்கும் பயங்கரமான நான் ஒரு வேலை கொடுக்க போறேன். நல்ல டைம் எடுத்து 2-3 வாட்டி இதை ரீட் பண்ணுங்க. இதோ, a serial killer pretending to be a door-to-door salesman knocks the door of a serial killer who kills door-to-door salesman. விளங்குகிறதா? ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நானே நிறைய வாட்டி கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கிட்டேன். திருப்பி ரீட் பண்றேன். a serial killer pretending to be a door-to-door salesman. அதாவது ஒரு சீரியல் கில்லர் வந்து வீடு வீடா போய் சேல்ஸ்மேன் மாதிரி வேஷம் போட்டு அந்த வீட்டுக்குள்ள கதவை திறந்து யார் இருக்காங்களோ அவங்கள போட்டு தள்ளிடுவானா. அவன் ஒரு நாள் போய் கதவை தட்டினானா, அந்த கதவை திறந்தது யாரு அப்படின்னா வீட்டுக்கு வர்ற சேல்ஸ்மேன் எல்லாம் போட்டு தள்ளுற ஒரு சீரியல் கில்லர் தான். ஸோ கதவை தட்டினதும் ஒரு சீரியல் கில்லர், கதவை திறக்கிறதும் ஒரு சீரியல் கில்லர். இதுதாங்க சொசைட்டி. நம்ம இவங்களுக்கு மத்தியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ எந்த வேஷம் போட்டு எங்க இருக்கான்னே சொல்ல முடியாது. புரியுதா? ஸோ எல்லார்கிட்டையுமே ஒரு வித ஜாக்கிரதையா ஒரு ப்ரிகாஷனோடயே வாழ்ந்துகிட்டு போயிடணும் அப்படின்றதான் என்னோட புரிதல். இந்த கோட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு மாதிரி இன்ட்ரிகிங்கா இருக்கு. எனக்கே இன்னும் இதோட ஃபுல் கான்டெக்ட் என்னன்னு சொல்லிட்டு நானும் பல டைமென்ஷன்ல யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு புரியல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சு அப்படின்னா மறந்துடாம அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க. அடுத்தது, you can do everything right and still lose. That's not failure, that's life. நம்ம என்னனாலும் செய்யலாம், எத்தனை வாட்டினாலும் தோத்து போகலாம், ஆனால் அது பேர் தோல்வி கிடையாது, அதுக்கு பேர் தான் வாழ்க்கை அப்படின்றாங்க. இந்த யூடியூப் ஜேர்னியே நான் அப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வேன், நிறைய வீடியோஸ்க்கு வியூஸ் வரும், நிறைய வீடியோஸ்க்கு வியூஸ் வராது. அதுதான் லைஃப். என் லைஃப்லேயே நிறைய விஷயங்கள் வந்து ஃபெயிலியரில் தான் இருக்கு, ஆனால் அது ஃபெயிலியர் கிடையாது, அதுதான் லைஃப். அதை வந்து நான் கடந்து போனதுனால தான் எனக்கு இப்போ நிறைய ப்ராக்ரஸ் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே டொங்கி நாய் உட்காரக்கூடாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட். அடுத்து என்னன்றதை திங்க் பண்றது தான் ஸ்மார்ட் மனிதனுக்கு ஒரு 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 அடையாளம். இல்லைன்னா நீ வெறும் மனித பதர். இஃப் அனிமல்ஸ் ஹேட் எ ரிலிஜன், ஹியூமன்ஸ் வுட் பி த டெவில். இது வந்து ஒரு கரெக்டான கோட். பட் அதுக்காக இந்த டாக் லவர்ஸ், எலைட் டாக் லவர்ஸ் எல்லாம் வராதிங்க, உங்களுக்கான கோட் கிடையாது இது.
Maybe your garden is not growing because every time a garden grows, you cut it to prove someone that you are a gardener. என்னன்னு புரியுதா? அதாவது நான் வந்து ஒரு தோட்டம் வளர்க்குறேன். வீட்டுக்கு வெளியே எதிர் வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து, "நீ தோட்டமா வச்சிருக்க? என்னால நம்ப முடியலையே" அப்படின்னு கேட்கிறப்பெல்லாம், நான் என் தோட்டத்துல இருக்கிற ஒரு ஒரு பூவா கொண்டு போய், "பாத்தியா இது என் தோட்டத்துல விளைஞ்சது, பாத்தியா அது என் தோட்டத்துல விளைஞ்சது" அப்படின்னு காட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு யாராச்சும் ஒரு நாள் வெளியில இருந்து யாராச்சும் வந்து என் தோட்டத்தை பார்த்தாங்கன்னா, அதுல ஒரு பூ கூட இருக்காது. "ஏன்டா இதுதான் தோட்டமா?" அப்படின்னு காரி துப்பிட்டு போயிருவாங்க. ஏன்னா, நான் டெய்லி கேட்கறவங்ககிட்டலாம் நான் ஒரு ஒரு பூவா பறிச்சு என் தோட்டத்துல வந்தது, என் தோட்டத்துல வந்ததுன்னு காட்டிக்கிட்டே இருக்கேன். புரியுதா? யாருக்குமே நம்ம எனி டைம் வந்து நம்ம எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நண்பா, ஃபோக்கஸை இம்ப்ரூவ்ல வை, ப்ரூவ் பண்றதுல வைக்காத. When you are dead, you don't know you are dead. The pain is felt by others. The same thing happens when you are stupid. அதாவது ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இறப்போட வலி வந்து அவனுக்கு தெரியாது. அவன் இறந்துட்டான். ஆனா அவன் சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தான் அந்த இறப்போட வலி, துடிச்சு அழுகுறாங்க இல்லையா, அந்த வலி அவனுக்கு தான் தெரியும். ஆனா அதே இது வந்து ஒரு முட்டாள் கூட வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே வலியை கொடுப்பான். ஆனா அவனுக்கு தெரியாது நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னு. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஒரு குடிகாரன் கூட வாழ்ற ஒரு மனைவி எடுத்துக்கோங்க. அவன் கஷ்டப்படுத்துறான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா தினம் தினம் சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி நிறைய முட்டாள்கள், குடிகாரம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய முட்டாள்கள் வந்து நம்ம சமுதாயத்துல இருந்துகிட்டே இருக்காங்க. அடுத்தவனை துன்புறுத்திக்கு வந்து சந்தோஷப்படுறது, தனக்கு நிறைய பெரிய பதவி இருக்குன்றதுக்காக அதை அடுத்தவன் மேல காட்டுறது, காசை வச்சுக்கிட்டு இது பண்றது, ஜெண்டரு, ஜாதி, மதம், இந்த மாதிரி நிறைய விஷயத்த வச்சுக்கிட்டு அடுத்தவனை துன்புறுத்துற எல்லாருமே முட்டாள் தான். அந்த முட்டாள்கள்னால நம்மளுக்கு இந்த சமுதாயத்துல சுத்தி வாழ்ற எல்லாருக்குமே கஷ்டம்தான். முடிஞ்ச வரைக்கும் முட்டாளா இருக்காதீங்க. ஸ்டூபிடிட்டில இருந்து வெளியே வாங்க. வேக்கப் டு ரியாலிட்டிடா. அடுத்து ஒரு மொரட்டு மோட்டிவேஷன் ஆன் தி வேல இருக்கு. சம்டைம்ஸ் கேரிங் ஆன், ஜஸ்ட் கேரிங் ஆன் இஸ் த சூப்பர் ஹியூமன் அச்சீவ்மெண்ட். யாராலையும் செய்ய முடியாத விஷயத்த செய்யறதுக்கு பேர் சாதனை கிடையாது. என்ன நடந்தாலும் அதை கடந்து போறதுக்கு பேர் தான் சாதனை. எல்லாருமே வாழ்க்கையில சாதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட், you are a sleepwalking murderer by night. During the day, you are a detective unknowingly hunting yourself. இது என்ன சொல்லுதுன்னா, இரவு நேரத்துல ஒருத்தன் வந்து தூக்கத்துல நடந்து போய் எல்லாரையும் கொன்றுவானாம். அந்த ஸ்லீப் வாக்கிங் மர்டரர். பகல் நேரத்துல அவன் ஒரு போலீஸான், கொலையாளியெல்லாம் கண்டுபிடிக்கிற போலீஸான். இது என்னன்னு யாருக்காச்சும் புரியுதா? நம்மளுக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே நம்ம தான். நம்மளை தாழ்த்தி பேசிக்கிறது நம்ம தான். நம்மளை வந்து குறைவா எடை போடுறது நம்ம தான். நம்மளை வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறது நம்ம தான். நம்ம நம்ம வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான சோம்பேறித்தனமா உட்காந்துருக்கிறது நம்ம தான். இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்காம உட்காந்து இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டா நான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒரு வாரம் ஆனாலும் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இந்த வீடியோ எடுக்க மாட்டேன். ஸோ நம்மளோட வளர்ச்சிக்கான முடிவை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதும் நம்ம தான். அதாவது நம்மளுக்கு ஏற்படுற கஷ்டம் எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும். நம்மளுக்கான ப்ராக்ரஸ் நம்மளுக்குள்ளதான் இருக்கு, நம்மளுக்கான கஷ்டமும் நம்மளுக்குள்ளதான் இருக்கு, நம்மளுக்கான மேஜிக்கும் நம்மளுக்குள்ளதான் இருக்கு. மேஜிக் மொமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் ரியலைஸ் பண்ணுங்கடா மனித பதர்கள். ஃபைனலா இந்த கோட்டோட நான் முடிச்சுக்கிறேன். இது கோட் கிடையாது, இது வந்து ஒரு ஃபேக்ட். இந்த மீன் இவன் வந்து கடல்ல இருந்து வெளியே வரணும்னு பிளான் பண்ணனாலதான் இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன்களும் இத்தனை விஷயங்கள் நடந்து மனுஷனா வந்து பறந்து நான் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு லைக் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக இவ்வளவு கலெக்ட் பண்ணி உங்களை மோட்டிவேட் பண்ண எனக்கு ஒரு லைக் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போமா? இன்னும் நிறைய கோட் வச்சிருக்கேன். இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா அடுத்து 10 பார்ட் போடுற அளவுக்கு நான் கோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னொன்னும் அப்படி இருக்கு. பை.